நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் தமிழ்நாட்டுல சென்னையிலிருந்து அவருடைய மருத்துவ தேவைக்காக ஒரு சித்த மருத்துவரை அணுகியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நல்ல பியூரஸ்ட் தேன் சேர்த்து இந்த மருந்த சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் உடனே கேரளாவுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹனி ஷாப்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஹனி வாங்கி குடுங்க, தேன் வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. வந்து பியூரஸ்ட் ஹனி எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரிமேடு பகுதியில வண்டிப்பெரியார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கக்கிக்கவலையில இருந்து கட்டாயி சத்திரம் போகக்கூடிய மெயின் ரோட் அங்க பியூரஸ்ட் ஹனி நமக்கு கிடைக்கும். அதாவது இயற்கையாவே தேனீக்கள் தேனை எடுத்து அந்த தேன் வந்து மருத்துவத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பையும் பார்க்கலாம். அப்புறம் நண்பருக்கான அந்த பாட்டில் வாங்கி அவருக்கு அனுப்பியும் வைக்கலாம். அவனுக்கு சொல்லினா எனக்கு தேன் பத்தி தெரியணும். இதை எப்படி பயன்படுத்துறது? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து தேன் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தாரு. அதனால நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். கேட்கலாமா? தேனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி மார்க்கெட்ல நிறைய தேன் இருக்கு. அதுல எது நல்ல தேன் அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து மருத்துவத்துக்காக தேன் வந்து யூஸ் பண்ணப்படுது. இப்போ நம்ம பாரம்பரியமா பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க வந்து திக்குன்னு ஒரு வயிறு வேன் எடுத்துட்டாலோ இல்லைன்னு என்னவா இருந்தாலும் இந்த தேன் வந்து அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மருந்து பொருளா யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ இந்த தேன் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற தேனுக்கும் நம்ம கொடுக்குற தேனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் என்னன்னா, தேனுன்ற விஷயம் வந்து யாருக்குமே தேனா என்னன்னு தெரியாம தேனை வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேன் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் சொல்றாங்க. தண்ணில விட்டு பாருங்க, பேப்பர் விட்டு பாருங்க, தீயில போட்டு பாருங்க. இப்பன்ற மாதிரி பொதுவா சொல்றாங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க ஃபர்ஸ்ட் தேன் வாங்காம இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். நான் தேனை பத்தி கரெக்டா தெரிஞ்சவன் அப்ப சொல்ல மாட்டான். இன்னைக்கு விற்கன்றதுக்காண்டி நல்லா தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி சொல்லி தான் விற்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. நல்லா ஒரு பொருள் கொடுத்தாலுமே, ஏன்னா பொதுவா மக்கள் இப்படி சொன்னாதான் நம்புறேன். தண்ணில விட்டு பார்த்தா கரைஞ்சா வந்து கலப்படம், கரையாம தான் ஒரிஜினல் சொல்லிட்டு வித்து பழகிட்டாங்க. மக்களும் கேட்டு பழகிட்டாங்க. நீங்க கேட்டீங்களா மார்க்கெட் ஹனிக்கும் நேச்சுரல் ஹனிக்கும் என்ன வித்தியாசம்னா? ஆமா. இப்ப தேன்ற ஒரு பொருள்னா எந்த ப்ராடக்ட் நேச்சுரல் பொருளா வந்து மேனுபேக்சரிங் பொருளா தேன்றது? தேனுங்கிறது நேச்சுரல் தான். ஏன்னா இது பொதுவாகவே தேனீக்கள் எடுத்து வருது. தேனீக்கள் வந்து இயற்கையானது. தேனீக்கள் எடுக்கிற வந்து பூவும் இயற்கையானது. அதனால தேன்றது வந்து நேச்சுரல் தான். புரிச்சுங்களா? அப்ப எதுல இருந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து தேனீக்கள் வந்து நம்ம போய் எடுக்க முடியும். அது வந்து ஒரே ஒரு தேன் இல்ல. நமக்கு அடுக்கு தேன் ஒண்ணு தரும், மலை தேன் ஒண்ணு தரும், கொம்பு தேன் ஒண்ணு தரும், கொசு தேன் ஒண்ணு தரும். இப்படி வெரைட்டிஸான தேனீக்கள் வந்து நமக்கு தேன் தரும். ஆனா அந்த தேனீக்கள்லாம் போய் எங்க போய் எடுக்கும்? அது ஏதாவது ஒரு பூக்கள். அதுல எந்த மாதிரி பூக்கள தேன் வரும் தெரியுங்களா? சரி. பூக்களம் தான் எடுக்கணும். மாதிரி எந்த மாதிரி பூக்கள்ல தேன் கிடைக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாம நம்ம கரெக்டான தேன் எந்த மாதிரி பூக்கள் போது பூக்களே பொதுவாக இந்த 2 வகையான பூக்கள் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த ரோசா பூ இருக்குல்ல, ஆமா, மல்லிகை பூ இருக்குல்ல, ஆமா, தாமரை பூ இருக்குல்ல, ஆமா. இப்ப ரோசா பூல இருந்து ரோசா காய் வருமா? வராது. மல்லிகை பூல இருந்து மல்லிகை காய் வராது. தாமரை பூல இருந்து தாமரை காய் வரவே வராது. இதெல்லாம் நான் போலினேஷன் ஃப்ளவர். இந்த மாதிரி பூக்கள் வந்து என்ன செய்யாது, ஹனிபீஸ்க்கு வேலையே இல்லை. ஓகே. ஸோ எந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும்னா, இந்த பூக்கு பிறகு காயா வருதுல்ல, அப்ப மாம்புக்கு பிறகு மாங்காய் வந்துருது. ஆனா ரோசா பூல இருந்து ரோசா காய் வரல, வரல. மாம்புல இருந்து மாங்காய், வாழைப்பூல இருந்து வாழைக்காய், முருங்கைப்பூல இருந்து முருங்கைக்காய், பாலினேஷன் ஃப்ளவர் சொல்லுவோம். இந்த மாதிரி பூல இருந்து எந்தெந்த பூக்கள் வந்து காயா வருதோ அந்த மாதிரி பூக்கள் மட்டும் தான் தேனீக்கள் போய் என்ன சொல்லிடுவோம், தேன் எடுக்கும். தேன் எடுக்காது. அந்த தேனாக பொருளை எடுத்துட்டு வரும். மாதிரி பூல கிடைக்கிறது தேன் இல்ல, பூல கிடைக்கிறது நெக்டர். ஓகே, புரிஞ்சுங்களா? அத போய் தேனீக்கள் எடுத்துட்டு அப்படியே வாயிலே கொண்டு வந்து இங்க வந்து அதோட கூட்டுல வச்சுச்சுன்னா அது தேன் ஆகவே ஆகாது. எடுத்த பொருளை முழுங்கிரும். முழுங்கி உள்ள வயத்துல கொண்டு போய் நல்லா ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அதோட என்சைம் சொல்லுவாங்க. என்சைம்லாம் சேர்த்து கொண்டு வந்து இங்க வந்து என்ன செய்யும், உள்ள ஸ்டோர். ரிப்பீட் பண்ணும். சோ ஹனின்றது தேனீயோட வயிற்றிலே வந்து ஹனியா மாறி அதுக்கப்புறம் தான் அது வந்து பாதுகாத்து வைக்கும். ஆமா, உள்ள ஸ்டோர் பண்ணும். அப்ப தேனுனா என்னன்னா, இந்த பூல உள்ள நெக்டரும் பிளஸ் தேனீக்களோட என்சைமும் சேர்ந்த ஒரு பொருள் தான் தேன். தேன், புரிச்சுங்களா? தேன் என்ன சொல்லுச்சுல. அப்ப இந்த தேன் வந்து இயற்கையா இருக்கனால இந்த மாசம் மாமரத்துல எடுக்கும். அடுத்த மாசம் இந்த மாசம் மாமரம் இருக்கு வச்சுங்க. உதாரணத்துக்கு இந்த மாசம் ஜனவரின்னு கூட வச்சுங்க. மாமரத்துக்கு போகுது. மாமரத்துல போகும்போது என்ன செய்யும், அந்த நெக்டர் எடுத்து ஹனியாக்குற வேலையை பண்ணும். ஆனா அப்பயே என்ன செய்யும், அந்த மகரத்துல எடுத்து பெண் புல உட்காந்துரும். அப்ப பூல என்ன செய்யும், மகரத்து சரிக்கா நடந்துரும். இப்ப ஜனவரியில நாங்க வந்து மாமரம் சீசன் இருக்குன்னா தேன் எடுத்து இங்க எடுத்துருவோம்.
நாங்க பெட்டில இருந்து ஹனியை எடுத்துட்டோம்னா இந்த தேனீக்கள் திருப்பி பிப்ரவரியில நேரம் மாமரத்தை போகும். ஆனா போன மாமரத்துல என்ன இருக்காது, மரத்துல பூவெல்லாம் இருக்காது. பூவெல்லாம் காயாயிரும்ல. அப்ப அடுத்த மாசம் தேனுக்கு என்ன செய்யும்? ஆமா, அடுத்த மாசம் அது வேற மாதிரி தான் போகணும். அப்ப பிப்ரவரியில நாங்க எடுக்கிற தேன் போன மாசம் கிடைச்ச தேன் கிடைக்குமா, இந்த மாசம் கிடைக்கிறது இந்த மாசம் அதே தேன் கிடைக்குமா, வேற தேன் கிடைக்குமா? வேற தேன் தான் கிடைக்கும். அப்ப மார்ச்ல இல்ல, அப்ப கலர் டிஃபரன்ஸ் வரும்ல. ஆமா. ஓ, சோ மாமரத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கும், மாமரத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு டென்சிட்டி. ஆமா. சோ அடுத்த மாசம் ஜனவரி, நாங்க ஜனவரில எடுத்துட்டோம்னா இந்த ஈக்கள் தேன் இல்லைன்னு சொல்லி திருப்பி நேரம் மாமரத்தான் போகும். ஆனா மரத்துல பூ இல்லை இன்னும் போது அது வேற மரத்துக்கு போகும். அப்ப பிப்ரவரியில எங்களுக்கு ஜனவரில கிடைச்ச தேன் கிடைக்குமா, வேற தேன் கிடைக்குமா? வேற தேன் தான் கிடைக்கும். சரி, அப்ப மார்ச்லயும் வேற, ஏப்ரலையும் மேல. அப்போ தேனீக்கள் வந்து பூக்கள் மாறி மாறிதான் எடுத்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி பூக்கிற. சரிங்களா? சோ பூக்கள் மாற 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 தேனீக்கோட கலரும் மாறும், டேஸ்ட் மாறும், டென்சிட்டி மாறும். டென்சிட்டி எப்படின்னா, வெயில் காலத்துல வந்து ஒரு எடுக்கிற தேனுக்கும், இப்போ நான் ஒரு 10 கிலோ தேன் எடுக்கிறோம் வச்சுக்க, இந்த வெயில் காலத்துல எடுத்தோம்னா சம்மர் எடுக்கும்போது நல்லா கெட்டியா கிடைக்கும். சடனா மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்ச பிறகு ஒரு 10 நாள் எடுத்தோம்னா அதிகமான ஈரப்பதம் பூல இருக்கும், அப்ப கொஞ்சம் தண்ணியா தான் கிடைக்கும். சோ தேனோட கலரும் டேஸ்டும் டென்சிட்டியும் யூனிஃபார்மா இருக்கவே இருக்காது இயற்கை தேன்ல. அது அடுக்கு தேனா இருந்தாலும் சரி, மலை தேனா எடுத்தாலும், கொம்பு தேனா இருந்தாலும், கொசு தேன் இயற்கையா உள்ள அந்த தேனீக்கள் வந்து. புரிச்சுங்களா? யூனிஃபார்ம் கலர் இல்ல, யூனிஃபார்ம் டேஸ்ட் இல்ல, யூனிஃபார்ம் டென்சிட்டி இல்ல. ஆனா நீங்க போய் வாங்குற கடையில சொன்னீங்களே பிராண்டட் ஹனி சொன்னீங்களே, அது எப்பவுமே எந்த பிராண்டா இருந்தாலும் இந்த நம்பரும் நம்ம 12 மாசமும் அது வந்து ஒரே மாதிரி தான் கம்பெனி ஆனாலும் டாபர், பதஞ்சலி, ஹிமாலயன், லயன்ஸ், அப்போலா, ஜண்டு, பாரத், இந்தியா டாப் பிராண்டா இருக்கு. ஆமா, இந்த ஹனிலாம் நீங்க இப்ப டாபர் ஹனி கூட வச்சுங்க, ஜனவரில ஒரு பாட் வாங்கி பாருங்க, எகைன் அந்த சேம் கம்பெனி அகைன் ஜூன்ல வாங்கி பாருங்க, ஒரே டேஸ்ட், திருப்பி டிசம்பர்ல வாங்கி பாருங்க. டாபர் மட்டும் இல்ல, பதஞ்சலி இருந்தாலும், ஹிமாலயன் இருந்தாலும், சஃபோலா இருந்தாலுமே இப்ப 12 மாசம் ஒரே கலரா இருக்கும், ஒரே டேஸ்டா இருக்கும், ஒரே டென்சிட்டினா இந்த தேன் என்னது பூல தானே எடுத்துருக்கணும். ஆமா, எந்த மரம் 12 மாசம் ஒரே மாதிரி பூக்குது, ஒரே மாதிரி தேன் கிடைக்கும்? மிகப்பெரிய கேள்விக்குறி. உலகத்துல எந்த ஒரு நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது. உலகத்துல எந்த மரம் 12 மாசம் கண்டினியூஸா பூக்குது, ஒரே மாதிரி கிடைக்கும்? இல்ல நாங்க ஏதாச்சும் எடுக்கிறோம்னா அந்த மாதிரி பூக்குற ஒரு மரம் ஏதாச்சும் சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்ப அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? இயற்கைக்கு புறம்பான. ஆமா, ஒரே மாதிரி கிடைக்குதுன்னா அது வந்து ப்ராடக்டா தான் இருக்கும். அதாவது இதுல இருந்து புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஒரு இயற்கையான தேன் வந்து ஒருபோதும் ஒரே காலநிலையில எடுக்கப்பட்ட தேனா இருந்தா ஒரு கலராகவும், ஒரு டேஸ்டாகவும், ஒரு டென்சிட்டியாகவும், அடுத்த காலநிலையில் எடுக்கக்கூடியது அது வேற மாதிரியான டேஸ்ட். ஒவ்வொரு மாசத்துக்கும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு வாரத்துக்கு கூட மாறும். அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற தேனெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஈவன் 12 மாசமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தேன் தான். ஒரு 10 வருஷமா அப்படிதான் இருக்கு. இனி வரப்போற எத்தனையோ வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும் அந்த தேன். அது வந்து அப்போ ஈஸியா வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பிராண்டட் கம்பெனி ஹனியில எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். சோ இந்த ஹனியை சாப்பிட்டு எனக்கு என்ன ஏதாச்சும் கிடைக்கும்னா ஒண்ணுமே கிடைக்காது, வட்ட பூஜ்யம் தான் இருக்கும். தேனத்துல ஒரு மரத்தும் எனக்கு கிடைக்காது. பெரிய ஒரு விஷயத்த நீங்க இன்னைக்கு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் இப்போ சிட்டில வாழக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பர் இந்த ஃபோன் பண்ணி கேட்டவர் கூட இப்போ சிட்டில இருக்காரு, சென்னையில இருக்காரு. அப்ப அவரு சென்னையில இருந்து நம்மளை காண்டாக்ட் பண்றதுக்கான ஒரு தேவை இருந்ததுனால இன்னைக்கு உங்களை வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம சேனல்லையும் இந்த ஒரு மக்களுக்கு தேவையான பயனுள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு தகவலையும் வந்து நம்ம வந்து போட முடிஞ்சுச்சு. அப்போ நீங்க தேனை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா எங்களுக்கு சொல்ல வேண்டியது வரும். நாங்க அடுத்தடுத்த என்ன சொல்றது, ஒரு வீடியோவா இது வந்து போடலாம், மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இது அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தேன் அவரும் வாங்கியிருக்காரு. கொண்டு வர்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய குப்பியில அடைச்சு தேன் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சார், நீங்க வாங்கிட்டு போங்கன்னு எதுவும் நிறைய தேன் இருக்கு, தேன் அதிகமா இருக்கு, விலையும் குறைவா இருக்குன்னு அவங்க கிட்ட அடிச்சு பேசி வாங்கிட்டாரு. இந்த தேனை கொண்டு வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் தேனுடைய தேன் தன்மை மாறி வித்தியாசம் ஆயிடுச்சு. ஒரு 2 மாசம் கூடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தேன் மாதிரி இல்லை. அப்போ டேஸ்ட் வித்தியாசம் ஆயிடுச்சு. என்னமோ சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் அவர் சொன்னாரு, நல்ல தேனா இருந்தா கொடுங்க, இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து மருத்துவம் பண்றதுக்கு அது தேவையா இருக்கு, இல்லைன்னா எனக்கே வந்து டாக்டர் வந்து அது தேன் எடுத்துக்கோங்க, தேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு ஒரு சித்த வைத்தியர் சொல்லியிருக்காரு, நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ எனக்கு நல்ல தேனா இருந்தா தான் அது எனக்கு பயனளிக்கும் சொன்னதுனால தான் நான் ஜோதியன் அண்ணனை தேடி வந்தேன். அப்போ ஜோதியன்னு சொன்ன இந்த தகவல் என்னுடைய நண்பருக்கு மட்டும் இல்ல, இதே மாதிரி தேனை பத்தி தெரியாத பல கோடி பேருக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூவா நீங்க வந்து தேனை பத்தி இந்த மாதிரியான வீடியோஸ்ல வந்து எங்க கூட நீங்க சேரணும், பகிர்ந்துக்கிறணும்.